எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ, ரொம்ப முக்கியமான சமயத்தில். இன்றைக்கி மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா 20%, 25% இந்த மாதிரி நல்ல பயங்கரமான ஒரு அடி. ஸோ இப்போ ஏன் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம பர்சனல் சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு சின்ன அப்டேட்டு. ஜூன் 1, 2024, அதாவது ஒரு 3 நாள் முன்னாடி எக்ஸிட் போல்ஸ், இப்போ வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக அப்படியே பொறுமையாக நடத்தி நல்லா மொரட்டு வெயிலில் நடத்தி முடித்தாங்க. ஸோ அதோட எக்ஸிட் போல்ஸ், அதாவது கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்டிஏ, அதாவது பிஜேபி லெட் பண்ணுற நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 360லேருந்து 350 சீட்டு வந்து மினிமம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1 அன்னைக்கு ஈவினிங் வந்து இதை வெளியிட்டாங்க. ஜூன் 1 சனிக்கிழமை அன்னைக்கு எக்ஸிட் போல் வெளியானதும் ஜூன் 3 அதாவது நேத்திக்கு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்து ஹிட் ஆச்சு. திருப்பி பிஜேபி தான் வந்து ஒரு ரொம்ப ஹை மெஜாரிட்டியோட வரப்போகிறாங்க. பிஜேபி லெட் அலையன்ஸுக்கு வந்து ஒரு 360 சீட்டும், பிஜேபிக்கு கிட்டத்தட்ட ஒரு 330 சீட்டு வந்து தனியாகவே வந்துடும். ஸோ வந்து அவங்க தனி மெஜாரிட்டியாகவே வந்துட போகிறாங்கன்னு நினச்சி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிச்சு மண்டே அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். 5 ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடந்தது. அதில் முக்கியமான 2 மாநிலங்கள் பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ் அண்டு ராஜஸ்தான். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பிஜேபி தோற்றுருவாங்க நிறைய பேர் சொன்னாங்க. பட் ரெண்டுத்துலேயுமே அபாரமான வெற்றி பெற்று 2023 ஐ திங்க் டிசம்பர் வாக்கில் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சுது. இந்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் ராஜஸ்தான் நான் சொன்ன மாதிரியே 5 ஸ்டேட் எலெக்ஷன் 2023 முடிஞ்ச உடனே மார்க்கெட் ஆனது பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து கிட்டத்தட்ட 24,000 இல்லை 23,500 வரைக்கும் நல்ல ஒரு அப்சைட் கொடுத்தது வித்தின் ஒரு 6 மாத காலத்திலே பார்த்தீங்கன்னா. சரி, 5 ஸ்டேட் எலெக்ஷன்லையும் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டு வந்து 20,000லேருந்து 23,000 வந்துடுச்சு. அதே மாதிரி எக்ஸிட் போல்ஸ்லேயும் வந்து பிஜேபி தான் வரும்னு சொன்ன உடனே மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஆக்சுவல் ரிசல்ட் வந்தது. எனிவே என்டிஏ தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. 290 சீட் வந்து எடுத்துட்டாங்க. 272 எடுத்தாலே போதும். பட் 360 வரும், 380 வரும் அப்படின்னு சொல்லிட்டு 290 தான் வந்தோடனே மார்க்கெட்டு அதை வந்து விரும்பலை. அதே மாதிரியே பிஜேபியோட பாரதிய ஜனதா பார்ட்டியானது வெறும் 239 சீட் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா 330, 320 சீட் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்து ஒன்லி 240 சீட்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து அதையுமே விரும்பலை. ஸோ இப்படி இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் வைஸாக சொல்கிறேன், பிஜேபி வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து கிடைக்கல. ஸோ தனி பெரும்பான்மை பிஜேபி கட்சிக்கு கிடைக்கல. ஸோ பிஜேபியானது தெலுங்கு தேசம் பார்ட்டி அண்ட் ஜேடியு, நிதிஷ்குமாரோட ஜேடியுவை நம்பி தான் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். ஸோ 2004 வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து அப்படி தான் இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்களால ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ பிஜேபி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ மோடி என்ன சொன்னாலும் அவங்களோட கட்சிக்காரங்க கேட்டு தான் ஆவாங்க. அதே மாதிரி சோனியா காந்தி, ராகுல் காந்தி சொல்கிறத காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்டு தான் ஆவாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் இன்னொரு கூட்டணி கட்சியை நம்பி செயல்படுறீங்க அப்படின்னா உங்களால் எல்லா விஷயத்தையுமே, எல்லா ஸ்கீமையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ நல்ல ஒரு கார்பரேட்டுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, இல்லை ஜேடியும் டிடிபியும் அதை வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கட்சி தான் முக்கியம், கவர்மெண்ட் தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ இதுதான் மார்க்கெட்டுக்கு விழறதுக்கான முக்கியமான காரணம். பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. அதே மாதிரி பிஜேபியானது டிடிபி அண்ட் ஜேடியுவை நம்பி தான் வந்து இந்த 5 வருஷமுமே செயல்படுற மாதிரி இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் வைஸாக ஒரு வீழ்ச்சிக்கான காரணங்கள் பார்த்தோம். அடுத்த ஸ்டாக் மார்க்கெட் வைஸாக பார்த்தாலும் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆனது ரொம்ப ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இதை கோடெக் செக்யூரிட்டிஸ் உட்பட பல ஃபாரின் புரோக்கரேஜஸும் நிறையா பேர் சொல்லிட்டாங்க. முக்கியமாக ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 to 40 ப்ரைஸ் பை ஏர்னிங் ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு முக்கால்வாசி. அதே மாதிரி ப்ரைஸ் பை புக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து 4x வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே ரொம்ப ஹை வேல்யூவேஷனாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ், முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து
ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டாங்க. பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வாங்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ வரலைன்னு தெரிஞ்ச உடனே ஒரே நாளில் பயங்கரமாக எல்லாத்தையும் விற்று தள்ளிட்டாங்க. ஸோ நிஃப்டி டிசம்பர் 2023 20,000 23,000 போயிட்டு திருப்பி எக்ஸிட் போல்ஸ் போது ஆல் டைம் ஹை தொட்டுட்டு திருப்பி இப்போ இன்றைக்கி 1000 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு. அதுக்கான காரணங்கள் பார்த்தோம், அதோட பில்டப்புக்கான காரணங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாம், நான் என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐபிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸை நான் டச் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ பண்ணுவேன். ஒஸ்ட்டு கேஸு இன்னும் கொஞ்சம் என்கிட்ட கேஷ் இருந்ததுன்னா நான் இந்த எஸ்ஐபியில் இன்னும் கொஞ்சம் டாப் அப் கூட பண்ணுறான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், டிபெண்டிங் அப்பான் மார்க்கெட் சினாரியோ. அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ரொம்ப நாளாக பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணல, பட் இருந்தாலும் இப்போதைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கான ஏதாவது நடைமுறைகள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ டிடிபியும் ஜேடியுவும் கண்டிப்பாக நாங்கள் என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அன்கண்டிஷ்னலாக. மோடி ஆட்சி தான் தேவை, இனிமேல் நாங்கள் விலக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி லோக் ஜனசக்தி பார்ட்டி அப்படின்னு சொல்லி சிராக் பாஸ்வான் அவர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்க போகிறோம் என்டிஏக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரியே மற்ற 2 கட்சிகளும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஸோ ஈஸியாக அந்த 290 கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். பட் நிதிஷ்குமார் அவருடைய பழைய ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவர் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான் இருக்கேன். ஒன்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்த உடனே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது. 30-40 பியில் ட்ரேட் இருக்குது. பட் லார்ஜ் கேப்பு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த லார்ஜ் கேப்லேயே நான் என்ன பிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்கு. ஒன்று எஸ்பிஐ கார்ட்ஸ், இதோட மார்க்கெட் கேப் ஐ திங்க் அரௌண்ட் 60,000 to 70,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக்கு. ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் 2022 to 2023 இயரில். ஸோ திருப்பி நான் இந்த 2 ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் பக்கம் நான் போக வேணாம் அப்படின்னும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பக்கம் போகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண மாட்டேன். 3வது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்ட் எஸ்பிஐ கார்டு நான் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பிளான். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.